ஹோட்டலுக்கு எப்போ போனாலும் நான் இந்த சாம்பார் வடையை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்ருவேன். அந்த அளவுக்கு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். அடிக்கிற மழைக்கு இன்னைக்கு நான் இதை வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். 2 மணி நேரம் ஊற வச்ச உளுத்தம்பருப்பை கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு சுடுங்க. வடை நல்லா புசு புசுன்னு வரும். அதுக்குள்ள சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா மசிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்த கடாயில எண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் கலந்த மாதிரி காய்கறி சேர்த்துக்கோங்க. சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், புளித்தண்ணி, சாம்பார் பொடி இதையும் நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு காய்கறியை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்ச பருப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. தண்ணியில கையை நினைச்சிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து லைட்டா ஃபிளாட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியானதும் வடையை எடுத்துருங்க. இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு தண்ணியில சேர்த்து ஊற வச்சுட்டு எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துட்டு இப்ப சாம்பார்ல போட்டு மேல வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.